சிம்மராசி நேயர்களே, உங்களுக்குள் 15க்கு பிறகு உங்களுடைய பொருளாதார ரீதியாக பொருளாதாரம் நன்கு வளர்ச்சி அடையும், முன்னேற்றம் அடையும். சிலருக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய நிலைமை இருக்கும். அவங்க பங்கு பத்திரங்கள் போன்றவற்றில் கையெழுத்திடுவது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெரும்பாலான சிம்மராசி நேயர்களுக்கு அம்மா அப்பா கூட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும். தாய் தகப்பனை அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. சிலருக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அதை சமூகமாக சமாதானமான முறையில் பேசி தீர்வு காண்றது ரொம்ப நல்லது. சிலருக்கு வீடு வாகனங்களை மாற்றக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாகன கடன்கள் போன்றவற்றை வீடு வாகன சம்மந்தப்பட்ட கடன்கள் இருக்கிறவங்க கரெக்டாக அதை கட்டிட்டு வரணும். இல்லைன்னா அதனால் ஏதாவது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஆபத்துகள் உண்டு. குழந்தைகளின் வழியில் உங்களுக்கு நல்ல நற்பலன்கள் உண்டு. குழந்தைகளால் சிறப்படைவீர்கள். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி, அதாவது நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க குழந்தைகள். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சில சிக்கல்களோடு ஏற்பட்டாலும் அது ஒரு நல்ல முடிவுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் ஏதாவது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட கோர்ட்டு வில்லங்க விவகாரத்தில் ஈடுபடுவது நல்லது கிடையாது. அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கிற காரணத்தினால் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கும். செல்போன் வழி தகவல், மாமனார் வழி சொத்துக்கள், பங்குபாகம் பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மற்ற இணையங்கள் சொத்து வாங்குறதெல்லாமே கொஞ்சம் ஒரு மாதம் 1.5 மாதம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. ஏதாவது வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகளை இன்னும் 1 மாதம், இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் தள்ளி வச்சுட்டு திரும்பவும் மே மாதம் வாக்கில் வாங்கினா உங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்ற நிலையில் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மே 15க்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் உச்சமடைகிற காரணத்தினால் மனதில் ஒரு தெம்பும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் சில முன்னேற்றம், நல்ல செய்திகள் கேள்விப்படுவீர்கள். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் அஷ்டமச்சனி நடந்தாலும் எதிலும் ஒரு திருப்தியற்ற மனப்போக்கு இருந்தாலுமே கூட சில நல்ல செய்திகள், சில குழந்தைகளால் நற்பலன்கள் போன்றவற்றினால் இந்த மாதம் ஓரளவு மகிழ்ச்சியை நீங்கள் அடையலாம். நன்றி.